பார்த்து கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. நேற்று ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை மடிப்பாக்கம் சாய் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் திரு கோவை அனுராதா தலைமையில் மடிப்பாக்கம் நகைச்சுவை மன்றம் வயதான காலத்தில் பெற்றோர்களை அனுசரணையாக இருப்பது பிள்ளைகளா பெண்களா என்ற பட்டிமன்றம் நடத்தப்பட்டு பெண்கள்தான் மகள்கள்தான் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை கீழ்பெண்ணாத்தூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் காட்சி. விழுப்புரம் மாவட்டத்தில் TNPSC தேர்வில் 1481 பேர் ஆப்சென்ட். விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று 5 மையங்களில் TNPSC தேர்வு காலை 9:30 மணி முதல் 12:30 வரை OMR சீட் தேர்வும், மதியம் 2:30 மணி முதல் 5:30 மணி வரை மொழிபெயர்ப்பு மற்றும் துல்லியமான எழுத்து தேர்வும் 1546 பேர் எழுதிய நிலையில் 1481 பேர் ஆப்சென்ட் ஆகினர். இன்று மொழிபெயர்ப்பு விளக்க வகை தேர்வு நடக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரத்தில் சாம்பசிவம் நினைவு சூப்பர் 6 கிரிக்கெட் போட்டி. விழுப்புரத்தில் ஆகஸ்ட் 16 மற்றும் ஆகஸ்ட் 17 ஆகிய 2 தினங்களில் விழுப்புரம், பன்ருட்டி, புதுவை, திருக்கோவிலூர் சுற்றியுள்ள 32 விளையாட்டு அணிகள் பங்கு பெற்ற KPM கிங்ஸ் மற்றும் சாம்பசிவம் நினைவு சூப்பர் 6 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 10,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. செஞ்சிக்கோட்டையின் வரலாற்று திரிபை கண்டித்து நாதக செஞ்சியில் பொதுக்கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மன்னர் கோனேரிக்கோன் கட்டிய கோட்டையை மராட்டியர்கள் கட்டிய கோட்டை என்று யுனெஸ்கோ அறிவித்த வரலாற்று திரிபை மத்திய மாநில அரசுகள் கண்டிக்காததை வலியுறுத்தியும், தமிழ் மன்னர் கோட்டை என அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நேற்று இரவு பொதுக்கூட்டம் நடைபெற்ற போது செய்தியாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து சீமான் ஆவேசமாக பேசுவதை நிறுத்தி கீழ் இறங்கி வந்தபோது சிறிது நேரம் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் கோவில், திருத்தணி முருகன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பழனி முருகன் கோவில், ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், வடபழனி முருகன் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் ஆகிய 12 கோவில்களில் இனி நெகிழி பொருள்களை அறவே பயன்படுத்த இயலாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேவீர அள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் முத்து லக்ஷ்மணன் பரிசுகள் வழங்கினார். திருப்பத்தூர் அருகே சுதந்திர போராட்ட தியாகிகள் பெரிய மருது, சின்ன மருது தோற்றுவித்த கோவிலில் பூச்சொரிதல் விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கன்றமாணிக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நடுவாற்று மருதம் பிள்ளையார் கோவிலானது சுதந்திர போராட்ட தியாகிகளான பெரிய மருது, சின்ன மருது காலகட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பாரம்பரியமிக்க கோவிலாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் சதுர்த்தி பெருவிழா 10 நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு விழா தொடக்கமாக பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலுக்கு ஆத்தங்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பெரிய கருப்பர், ஸ்ரீ சின்ன கருப்பர் கோவிலில் இருந்தும், அதேபோல் சாத்தனூர், வெளியாத்தூர், கன்றமாணிக்கம் ஆகிய கிராமங்களிலிருந்து வானவேடிக்கை மேளதாளத்துடன் புறப்பட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள்
தாங்கள் தலையில் பூத்தட்டுகளை சுமந்தவாறு நடுவாற்று பிள்ளையார் கோவிலை வந்தடைந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர். மேலும் பிள்ளையாருக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரமும் அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக காப்பு கட்டுதல், விளக்கு பூஜை, பால்குடம், வருட அபிஷேகம், திருவீதி உலா, சதுர்த்தி பெருவிழா என 10 நாட்கள் விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. மேலும் கோவில் வளாகத்தின் எதிரே நடைபெற்ற பாரம்பரியமிக்க கும்மி ஆட்ட நடன நிகழ்ச்சியை நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பலரும் கண்டு ரசித்தனர். மேலும் இக்கோவிலை குழந்தை வரம், நோய் தீர்க்கும் ஸ்தலமாக இப்பகுதி பக்தர்களால் ஐதீகமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இவ்விழா நடைபெறும் 10 நாட்களும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் நாள்தோறும் அன்னதானம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.